ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி பலகாரம் வரிசையில் இன்றைக்கி பார்க்குற போகிறது என்னென்னா அவல் கட்டி உருண்டை, அதாவது லட்டு. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு 280 கிராம் அவல் எடுத்திருக்கேன், 100 கிராம் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன் அவலோட. இதெல்லாம் நெய்யில் விட்டு வறுக்க போகிறோம். அப்புறம் முந்திரி, இப்போ நெய்யை நல்லா தாராளமாக விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம அப்புறம் நெய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் வறுக்கிறதுக்காண்டி நல்லா தாராளமாக ஃபஸ்ட்டு முந்திரி முந்திரியை ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் வறுத்துக்கிட்டு இதையே பொட்டுக்கல்லையும் அவலையும் அறுத்துக்குவோம். இப்போ பொன்னிறமாக வறுவட்டு பொச்சி எடுத்துருவோம். இப்போ இதை அவலை கொட்டி வறுத்துக்குவோம். நல்லா கம்மி பண்ணிக்கோங்க அடுப்பை. இதே ஏலக்காயும் போட்டாச்சு, நல்லா வறுத்துக்குவோம். எங்கள் வீடியோவுக்கு ஒரு பெருமை சேர்த்ததுன்னே சொல்லலாம் அந்த லட்டை. ஏன்னா நாங்கள் பட்டுக்கோட்டையில் கலந்துக்கிட்டு நானும் என்னோடய தங்கச்சி விஜயாவும் அவள் செஞ்ச இந்த அவல் லட்டுக்கு தான் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அப்புறம் வீவர்ஸில் ஃபஸ்ட்டு. அதனால் இந்த அவல் லட்டு எங்கள் வீடியோவுக்கு ஒரு ஃபேவரட் லட்டு. நான் 2 பேருமே கலந்துக்கிட்டோம். நான் சிக்கன் கோலா உருண்டை செஞ்சேன். தங்கச்சி விஜயா இந்த அவல் லட்டு செஞ்சேன். நல்ல டேஸ்ட்டாக செஞ்சுருந்துச்சு. நல்லா வாசம் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து ஆற வச்சுக்குவோம். வெறும் அவல் அவ்வளோதான், நல்லா இருக்காது. பிடிச்சாருக்குன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு கூட இருக்கும். கலர் மாதிரி நல்லா வறுவிட்டு வாசம் வருது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்குவோம். திரும்ப கொஞ்சம் நெய் விட்டு நம்ம பொட்டுக்கடலையை நெய்யிலே பொட்டுக்கடலையும் வறுத்து லைவில் வரையில் நீங்கள் ஏதாவது பலகாரம் கேட்டாலும் அதையே நான் செஞ்சு காட்டுவேன். எனக்கு என்ன செய்ய தெரியுமோ அதை நான் செஞ்சு கண்டிப்பாக காட்டுவேன் உங்கள்கிட்ட. அவ்வளோ மிக்சர் கொடுத்து நைஸாக அடிச்சுட்டு வருவோம். இதுக்கும் ஒரு கல் உப்பு பாருங்கள். நெய்யில் இந்த அளவுக்கு வறுத்தாச்சு பாருங்கள். 1/4 கிலோ அவல் எடுத்துருக்கோம். இதில் 150 ஜீனி இருக்குது. இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போகணும் தண்ணி. இது தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருந்துட்டால் போதும். பாகு ரெடி ஆகிடும். பாகு நல்லா பிசு பிசு தன்மை கம்பி பதம் வரணும். அப்போ தான் லட்டு நல்லா பிடிப்படும்.
பாருங்கள், நல்லா முறைச்சி பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ஒரு கம்பி தரம் வரணும், பிசு பிசு தன்மையும் பாகில் இருக்கணும். உருட்டிக்கிட்டு வர்ற அளவுக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஊற்றி பிடிக்கணும். பிசு பிசு தன்மை இருந்தாவே போதும். இந்த அவல் லட்டு சீக்கிரம் செய்யலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கலாம். வரல, இன்னும் பாகு பதம் வரல. என்ன பாடுபடுத்துது இந்த குருவி. பாருங்க, இன்னும் வரல. ஒரு கம்பி பதமாவது வந்தாதான். ஆனால் பிசு பிசுப்பு தன்மை வந்தாலுமே போதும். வருது பாருங்க, கம்பி பதம் வருது. ஒரு கம்பி பதம் வருது. அமர்த்திட்டு அதோட கலந்து குடிக்க வேண்டியதான். இப்போ இந்த பாவை வந்து காய்ச்சி கொண்டையாக கொதிச்ச நல்லா பிசு பிசு தன்மையாக இருக்குது. இந்த பாகை வந்து இதில் ஊற்றிக்கிறணும். நம்ம எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம், ரொம்ப சூடாக இருக்கும். பாகை வந்து இது குடிச்சிரும். பாருங்க எவ்வளோ வாசமாக இருக்குன்னு. கேட்டா இன்னும் கொஞ்சோண்டு விட்டாலும் போதும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான். சூடும் பார்த்து பிடிங்க. ரவா லட்டு வந்து நெய்யிலே பிடிச்சோம். இது பாகில் பிடிச்சாவே போதும். ரொம்ப சூடாக இருந்தால் அப்படி கிண்டிக்கிட்டு பதம் வரையில் அப்படி பிடிங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பிடி விட்டுட்டு பாருங்கள். ரொம்ப சூடாக இருந்தால் கொதிக்கும், கையை பொத்துப்படும். அதனால் பார்த்து பிடிங்க. டக்கு டக்குன்னு பிடிச்சிடணும், ஏன்னா காஞ்சி போயிடும் கொஞ்சம். அவ்வளோ இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டு கூட நீங்கள் பிடிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட வேண்டியதான். எப்படி பிடிக்க வருது பார்த்தீங்களா? அப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா உடப்படாது. அப்புறம் டைட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா வரலையும் சேர்த்து இப்படி உருண்டையாக பால் மாதிரி பண்ணிடலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க இவ்வளோ சூப்பராக அப்படி விட்டுருக்கணும். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவல் லட்டு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ கெட்டியாக கல் மாதிரி இருக்குது பாருங்கள். பாவில் பிடிச்சதுனால அப்படி கெட்டியாக இருக்குது. ஆனால் சாப்பிடையில அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
முந்திரியெல்லாம் வச்சு பிடிச்சிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் அவல் வாங்கி தீபாவளிக்கு ஒரு அவல் லட்டையும் பண்ணுங்கள். செய்ய தெரியாத சின்ன பிள்ளைங்க கூட பார்த்து என் வீடியோவை செய்யலாம். அவ்வளோ தெளிவாக பொறுமையாக சொல்லியிருப்பேன். அதனால் மறக்காமல் நீங்கள் இதே மாதிரி நான் செஞ்ச மெத்தேடிலேயே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டே எடுத்தோடனே நிறையா செய்ய முடியாது. எதுவுமே கற்றுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். அதனால் கொஞ்சோண்டு ஒரு 100 ரவா இப்படி போட்டுக்கிண்டி இப்படி பண்ணி பாருங்கள். 100 அவல் இப்படி போட்டுக்கிண்டி இப்படி பண்ணி பாருங்கள். அப்படிமா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நம்ம சின்ன இது தான் அப்புறம் பெருசாகும். அதாவது சிறு துளி பெரும்பெல்லங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சோம்னா நிறைய செய்யலாம் அப்புறம். சரியா? அதனால் அவளையும் பொட்டுக்கடலை மாவையும் வச்சு இப்படி நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி நீங்கள் இங்கே பாருங்க, கெட்டி உருண்டை மாதிரியே இருக்குது. நல்லா நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உடச்சிருந்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றிங்க.